இதெல்லாம் ஃபுல்லா பாதி இடிச்சிட்டாங்க. இதுதான் ஆக்சுவலி ஸ்க்ரீன்ன்றதுல. ஐயா அதுதானே ஸ்க்ரீன் இந்த இடம். என்ன படம் பாத்தீங்க? கடைசியா இல்ல, நான் ஃபர்ஸ்ட் படம் என்ன பார்த்தேன்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் சென்னை வந்து 2017 தான் வந்தேன். அப்போ வந்து குரங்கு பொம்மை வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து குரங்கு பொம்மையை தான் நான் ஃபர்ஸ்ட் உதயம் தியேட்டர்ல பார்த்த படம். 10 ரூபா டிக்கெட்ல வந்து பார்த்தேன். ஆனா லாஸ்டா பார்த்த படம் வந்து நம்ம தலைவரோட ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்தோஷ் ஜெனில எங்க இருக்கோம் அப்படின்னா வந்து எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. உதயம் தியேட்டர், நம்ம அசோக் பில்லர்ல இருக்க உதயம் தியேட்டர் தான் இருக்க. மெட்ரோ போயிட்டு இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலி என்னன்னா உதயம் தியேட்டர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நிறைய நினைவுகள் இருக்கு அந்த தியேட்டர்ல எல்லாருக்குமே. இது வந்து எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் நிறைய நினைவுகள் இருக்கு. நிறைய படம் பார்த்துருப்போம். நான் ஆக்சுவலி ஒரு வாரமா அந்த பக்கமா போயிட்டு இருக்கேன். இந்த இடம் பார்த்துக்கிட்டே போறேன். போகும்போதெல்லாம் அப்படியே திரும்பி பார்த்துட்டு போறேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்பவும் சரி. பட் அந்த உதயம் தியேட்டரை வந்து இப்போ வந்து இடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த உதயம் தியேட்டர் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்கு, பாதி இடிச்சுட்டாங்க மேக்சிமம். இப்போ அதை பற்றி தான் ஃபுல் வீடியோ பார்க்க போறோம். நான் வந்து உதயம் தியேட்டர்ல என்ன படம் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், லாஸ்ட் என்ன படம் பார்த்தேன், எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாம டோட்டலா எல்லாருக்கும் அது எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் ஃபுல்லா பாதி இடிச்சிட்டாங்க. இதுதான் ஆக்சுவலி ஸ்க்ரீன்ன்றதுல. ஐயா அதுதானே ஸ்க்ரீன் இந்த இடம். நான் நிறைய பார்த்துருக்கேன் ஐயா. எந்த பொண்ணு கூட வந்து பாத்தீங்க? ப்ளீஸ் ஐயா ப்ளீஸ் காமெடி பண்ணாத, இட்ஸ் வெரி எமோஷனல். எப்படி சொல்றது? கடைசி என்ன படம் பாத்தீங்க? கடைசியா இல்ல, நான் ஃபர்ஸ்ட் படம் என்ன பார்த்தேன்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் சென்னை வந்து 2017 தான் வந்தேன். அப்போ வந்து குரங்கு பொம்மை வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து குரங்கு பொம்மையை தான் நான் ஃபர்ஸ்ட் உதயம் தியேட்டர்ல பார்த்த படம். 10 ரூபா டிக்கெட்ல வந்து பார்த்தேன். ஆனா லாஸ்டா பார்த்த படம் வந்து நம்ம தலைவரோட வேட்டையன் வந்து பார்த்தோம். நீங்கள் நான் தான் பார்த்தோம் லாஸ்டா. உங்களுக்கு தான் லாஸ்ட் படம். அதே மாதிரி பட்ஜெட் ஆளுங்களுக்குலாம் உதயம் தியேட்டர் தான். ஆமா, அவன் லாஸ்டா நான் பார்த்த படமும் வந்து இங்க வந்து வேட்டையன் தான். அது அப்புறம் நான் வந்து அதான் கடைசியா வேட்டையன் படம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் பார்த்தேன், திருச்சிற்றம்பலம், அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ். ஒரு தடவை ஒரு இந்த 2017 இருந்து அதுல ஒரு என்ன சொல்ற 17 வெறும் ஒரு 8 வருஷம் ஆச்சா. இதை நான் வந்து ஒரு 20 படம் அங்கே பார்த்துருப்பேன். ஐயா நீங்க வேற ஐயா, சத்தியமா ஒரு பொண்ணு கூட வந்து நான் படம் பார்த்ததே இல்லை. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்து பார்த்துருக்கேன். நிறைய மெமரிஸ் இருக்கு. எப்படி சொல்றது, நான் எனக்கு மட்டும் இல்ல, இந்த சென்னையில இங்க ஆக்சுவலி போயிட்டு இருக்காங்க பாருங்க. இதை கூட காட்டலாம். இவ்வளவு பேர் கார்ல வண்டியில எல்லாம் போயிட்டு இருக்காங்கல்ல. இங்க இருக்க எல்லாருமே வந்து இந்த உதயம் தியேட்டர் கிராஸ் ஆகும் எல்லாம் திரும்பி பார்த்துட்டே போறாங்க. நிறைய பேர் அவங்களுக்குள்ள பேசிட்டு போறாங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு மெமரிஸ் வந்து இங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் இந்த இடம் வந்து இருக்காது. இது ஏதோ ஒரு ஆக்சுவலி ஒரு அப்பார்ட்மெண்ட்டா வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடத்த ஆக்சுவலா அந்த ஸ்கிரீன் இருந்த இடம் இருக்குல்ல, ஒரு படம் ஒன்ன இடம், இங்க வந்து எவ்வளவு மக்கள் படம் பார்த்திருப்பாங்க, எப்படிப்பட்டியான ஒரு பயங்கரமான எமோஷன்ஸ் இருக்கும். ஒரு காமெடி படம் பார்த்திருப்பாங்க, ஹாரரு. ஐயா வாங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து வெறும் இங்க ஆக்சுவலி சென்னையில வந்து நிறைய இடங்கள் நம்ம போயிருக்கோம். காஃபி ஷாப்பா இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸா இருக்கட்டும், நிறைய இடங்கள் நம்ம சுத்தி இருக்கோம், பார்க்கு அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா நிறைய தியேட்டர் மல்டிபிளெக்ஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு கூட விஆர் மாலா இருக்கட்டும், பீனிக்ஸ் மாலா இருக்கட்டும், இஏ இருக்கட்டும், நிறைய மால்லாம் வந்து வந்துருச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் உதயத்துல படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து வராது. அதான் உதயம் தியேட்டர்ல இதயத்தை தொலைச்ச மாதிரி. ஆமா, நான் ஆக்சுவலி ஒரு வாரமா அந்த வெளியே போயிட்டு இருக்கேன். நான் திரும்ப பார்த்துட்டு அந்த ஒரு வாரமா நின்று நான் பார்க்கவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. நான் மூப்படி வேகமா போயிட்டேன். பட் நம்ம சந்தோஷ் ஜெனில இது வந்து ஒரு வீடியோவா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டுதான் நீ வந்திருந்தேன்.
அச்சு குச்சி டைம் ஆச்சு. ஆனா இந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சட்டில்டா. இங்க வந்து படம் பார்த்திருப்பாங்க. ஆக்சுவலி தான் சொல்றது. நின்றுட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் தியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நான் வந்து 10 ரூபா டிக்கெட்ல வந்து நிறைய படம் அங்க வந்து பார்த்திருக்கேன். நான் வந்து 10 ரூபா டிக்கெட் ஒரு 12 மணி ஷோனா ஒரு 11 மணிக்கே வந்துடுவேன். அப்போ வந்து புதுசுல எப்படி சொல்றது, பச்சை டிக்கெட் தான் பார்ப்பேன், பைசாவும் இருக்காது. இப்பயும் ஒன்றும் பெருசா இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடலாம் வந்து நிறைய பேர் வருவாங்க. இங்க இருக்க நிறைய சுத்தி இருக்கிற ஏரியா, சாப்பல்கான்பேட்டை, அசோக் பில்லரு, காசி தேட்டர், காசி டாக்கீஸ்லாம் இன்னைக்குதான் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் 4 தேட்டர்லாம் வந்துச்சு. இது மேல காசி தேட்டர் ஒரு ஸ்கிரீன் தானே. என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப இருக்கிற காம்ப்ளெக்ஸுக்கு முன்னாடியே 4 ஸ்கிரீன் வச்சு வந்தது வந்து நம்ம உதயம் தான். இப்படி நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய பேசணும் அப்படின்னா. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இந்த இடம்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலி என்ன பேசுதுன்னே தெரியல. ஏன்னா இங்க வந்து எவ்வளவு பேர், இன்னும் சொன்னா நம்ம தமிழ் சினிமால இன்னைக்கு டாப் ஸ்டார்லாம் இருக்கிற நம்ம அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார், கமல் சார், விக்ரம் சார், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ அவங்களோட ரசிகர்கள் கொண்டாடினதா இருக்கட்டும், அவங்க வந்து ஹீரோவா அறிமுகமாகி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கெல்லாம் தேட்டர் விசிட்லாம் அப்பெல்லாம் இப்பதான் வந்து வெற்றி தேட்டரு, ரோகிணி தேட்டர்லாம் வந்து பயங்கர ஃபேமஸா நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அன்னைக்கு வந்து இது உதயம் தேட்டர் தான் வந்து அன்னைக்கு இருந்த நம்ம ஹீரோக்களுக்கு எல்லாமே வந்து ஒரு தேட்டர் விசிட் பண்ற ஒரு இடம். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோனா உதயத்துல இருக்கும்போது ஒரு செலிப்ரேஷன், அதுதான் செலிப்ரேஷன். இப்ப நடக்குது பாருங்க, அதெல்லாம் வந்து சும்மா இந்த ஏன்னா ஆக்சுவலி இது ஒரு பெரிய இடம் இல்லையா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேட்டருக்கு முன்னாடி பெரிய ஒரு இடம் இருக்குன்னா அது நம்ம உதயம் சொல்லலாம். பார்க்கிங் சைட்ல பின்னாடி போனா முன்னாடி அவ்வளவு பெரிய இடம் இருக்கும், அவ்வளவு காரு வண்டி நிறுத்தலாம். ஏன்னா செலிப்ரேஷன் பண்றதுக்கு ஒரு கேங்கா இருப்பாங்க, ஏரியா வைஸ்ல இருப்பாங்க. இப்ப தளபதி விஜய் படம் ரிலீஸ் ஆனா பெரிய கூட்டம் இருக்கும். ஒரு 5-6 டீம் வந்து மோல் அடிக்கிறதா இருக்கட்டும், டான்ஸ் பண்றதா இருக்கட்டும், பயங்கர வைப்பா இருக்கும். இன்னொன்னு வந்து எப்படி சொல்றது, இது வந்து ஒரு ஜங்ஷனான இடம், எல்லா ஏரியாவுக்கும் கனெக்ட் பண்ற ஒரு இடமா இருக்கிறதால ஈஸியா போற வர மக்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு போவாங்க. என்னப்பா இது, அது செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. நான் ஏன் இவ்வளோ வந்து பயங்கரமா பேசுறேன் அப்படின்னா, நிறைய அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நான்லாம் சென்னை வந்து 2017 தான் வந்தேன், ஒரு 7-8 வருஷம் தான் ஆகுது. எனக்கே எப்படின்னா, இங்க சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து இந்த ஏரியாலே இருந்து அவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும். அப்புறம் இன்னொரு ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தேன். ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஐயா. இந்த தேட்டர்ல வந்து வேலை செஞ்சிருந்தாங்கல்ல, ஏன்னா வந்து 1979 வந்து தேட்டரை வந்து கட்ட ஆரம்பிச்சு 83 வந்து ஓபன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் படமே ரஜினி சார் படம், சந்திரன் ஏதோ சொன்னாங்க. ரஜினி சார் படம் தான் ஃபர்ஸ்ட் படம். லாஸ்ட் படம் வந்து புஷ்பா 2 இங்க ஓடின படம். நம்ம பார்த்தது வேட்டை. ஆனா புஷ்பா 2 தான் வந்து லாஸ்டா அங்க உதயத்துல ஓடின படம் அப்படின்னு சொன்னா. என்னன்னா, இப்ப இந்த தேட்டர் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த தேட்டர்ல ஒர்க் பண்ணாங்கல்ல, இங்க ஒர்க் பண்ண நம்ம பார்க்கிங்கு டிக்கெட் கொடுக்குற அண்ணாவா இருக்கட்டும், டிக்கெட் கவுண்டர்ல ஒர்க் பண்ணவங்க, அப்புறம் வந்து நம்ம உள்ள கிளீன் பண்றாங்களா அக்கா அண்ணா, அவங்க எல்லாம் எல்லாருமே வந்து பல வருஷங்கள் ஒருத்தர். ஒரு அண்ணாலாம் வந்து காளி அண்ணான்னு நினைக்கிறேன், நான் வீடியோ பார்த்தேன். இது சம்பந்தமா என்ன எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலான்ட்டு. ஒரு அண்ணா 40 வருஷமா தேட்டர் ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்குமே வேலை செஞ்சு இங்கதான் இருந்திருக்காரு. அவர் பேர் காளி அப்படின்னு சொல்லி சினி உலகம் நிறைய பேர் இன்டர்வியூ இருந்தாங்க. அவரு வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் ரொம்ப எமோஷனலா, அவர் ரொம்ப கண்ணெல்லாம் கலங்குது அவர் பேசும்போது. அந்த மாதிரி இருந்துச்சு ஐயா. இந்த இடம்லாம் வந்து இதுக்கப்புறம் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் பண்ணி, எத்தனை பேர் எவ்வளவு எமோஷனல் காமெடி படம், ஹாரர் ஆகட்டும். என்னன்னா, இது வந்து தியேட்டர் வந்து இது வெறும் இடமா நம்ம சொல்ல முடியாது. இங்க பாருங்க, அங்கதான் ஸ்கிரீன் இருந்துச்சு, அந்த இமேஜினேஷன் இருக்குல்ல, அங்கதான் நான் படம் பார்த்தேன். அந்த சீட்ல ஆக்சுவலி ஓரமா வச்சுட்டாங்க பாருங்க. வெவருங்க ஐயா,
ஆமா, சீட்லாம் ஓரமா இருக்கு. இந்த பார்க்கிங் இடம் உள்ள இருந்த சேர்ஸ் இருக்கும், அதெல்லாம் அந்த டிக்கெட் கவுண்டரு, நிறைய இடங்கள் இருக்கு. இது வெறும் இடமா நம்ம பார்க்க முடியாது, அவ்வளோ ஒரு எமோஷனான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். அதனால வந்து நீங்க வந்து உதயம்ல உங்களுக்கு நீங்க என்னென்ன படம் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் படம் என்ன பார்த்தீங்க, லாஸ்ட்ல என்ன பார்த்தீங்க, உதய தேட்டருக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு, கண்டிப்பா நீ கமெண்ட்ஸ்ல அதை பற்றிலாம் சொல்லுங்க. சந்தோஷ் சென்னையில தொடர்ந்து நிறைய வீடியோ வரும், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. உதயம் தேட்டரை பத்தி நான் முக்கியமா பண்ணு நினைச்சு தான் இப்போ வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய பாண்டிங் இது வந்து நான் பேசியிருக்கேன். கண்டிப்பா நீங்க என்ன படம் பார்த்தீங்க, லாஸ்ட் என்ன படம் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் படம் என்ன பார்த்தீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நீங்களும் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் இந்த இடம் இருக்காது, இன்னும் கொஞ்ச நாள்ல இடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் இந்த இடம் தரமட்டம் ஆயிடும். அப்பார்ட்மெண்ட் ஏதோ கட்ட போறதா சொல்றாங்க, அதுதான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இன்னொரு வந்து சில பேர் சொல்லுவாங்க, எங்கடா இருக்கே உதயம் தேட்டர் இருக்கிற மச்சா அப்படின்வாங்க. இப்போ எனக்கு ஒன்று தோணுது, இப்போ இந்த பில்டிங் எல்லாம் இடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து நான் இந்த வழியா வந்தா கூட எங்கடா இருக்கு ஃப்ரெண்டு கேட்டா மச்சான் நான் உதயம் தேட்டர் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒருவேளை அவன் சென்னை புதுசா இருந்தா உதயம் தேட்டர் அது எங்கடா டே, அவனுக்கு தெரியாது இல்ல, நமக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த பில்டிங்கே வந்தாலும் நமக்கு இது உதயம் தேட்டர் தான், உதயம் தேட்டர் தான் நமக்கு வந்து ஐடென்டிஃபையா இருக்கும். கண்டிப்பா நிறைய மெமரிஸ் இருக்கு, நிறைய பேசணும் போல இருக்கு. பட் போதும், கண்டிப்பா நம்ம வீடியோ பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.